Hi, I'm T. Kavya, first B.Ed, Shakti Institute of Teacher Education and Research, Dindigul. Today, in Gender, School and Society, Unit 1, Gender Roles in Society. Topic 1, Meaning of Gender. What is gender? Gender. Gender refers to socially constructed identities of men and women such as norms, roles and relationship between group of women and men. ஜெண்டர் அப்படிங்கிற என்னன்னு சொல்கிறாங்களா சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் ஐடென்டிட்டிஸ், அதாவது சொசைட்டி வந்து ஒரு மென் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஒரு விமன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சர்டன் ரோல்ஸ், இந்த மாதிரி ரோல் தான் உமன் ப்ளே பண்ணணும், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும் ஒரு மென் அண்ட் உமன் அப்படிங்கிறத சொசைட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு இதுதான் ஜெண்டர். Gender is a concept developed by the society. The society has differentiated masculinity and femininity and assigned attitudes, பிஹேவியர் பேட்டர்ன் அண்ட் ரோல்ஸ் டு ஈச் ஆஃப் தம். ஜெண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சொசைட்டி தான் டெவலப் பண்ணியிருக்கு. அவங்க தான் சொசைட்டி தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு மெஸ்குலினிட்டி ஃபெமினிட்டி. அவங்க இந்த ரோல் தான் ப்ளே பண்ணணும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸோடு தான் இருக்கணும், இந்த மாதிரி பிஹேவியர் தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொசைட்டி வந்து டெவலப் பண்ணதான் வந்து ஜெண்டர். According to Simon D. Beauer, one is not born as man or woman but rather becomes. Simon D. Beauer அப்படிங்கிறவர் என்ன சொன்னான்னா, ஒருத்தவங்க வந்து பிறக்கும் போதே மென் உமன் அப்படின்னு இல்லை, பட் ரேதர் இந்த சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரோல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி தான் இந்த மென்னுனா இந்த மாதிரி இருக்கணும், விமன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வளர தான் அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Though children are born with male or female organ, as they grow acquires masculinity or femininity as expected by the society. குழந்தைங்க பிறக்கும்போது மேல் ஒரு ஃபீமேல் ஆர்கனோட பிறந்தாலும் அவங்க வளர இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் மஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டியை வந்து இந்த சொசைட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் செக்ஸ். Sex refers to the biological characteristics with which we are born that determines whether we are male or female. Sex அப்படிங்கிறத வந்து biologically determined, it is not social அப்படின்னு சொல்கிறாங்க. சொசைட்டியால் டிட்டர்மைன் பண்ணுறது கிடையாது, பயாலஜிக்கல், அதாவது அந்த குரோமோசோம் பேஸ் பண்ணி, பேரண்ட்ஸோட குரோமோசோம் பேஸ் பண்ணி மட்டும்தான் செக்ஸ் டிட்டர்மைண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஃபீமேலும் டிட்டர்மைன் பண்ணுறது அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஸ் இன்க்ளூட்ஸ் anatomical difference and difference in sex chromosomes, hormones and physiology. செக்ஸ் அப்படிங்கிறது அனட்டாமிக்கல் டிஃப்ரென்ஸ், அதாவது பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கிற டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து செக்ஸ் கண்டுபிடிக்கிறான்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ மதர்கிட்ட வந்து XX குரோமோசோம் இருக்கும், ஃபாதர்கிட்ட XY குரோமோசோம் இருக்கும். இப்போ ஃபாதர்கிட்ட இருக்க X குரோமோசோம் வந்து மதர்கிட்ட இருக்க குரோமோசோமோட மிங்கிள் ஆச்சுன்னா அது XX குரோமோசோமாக இருக்கும், அது வந்து கேர்ள் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே Y குரோமோசோம் டிரான்ஸ்மிட் ஆகி XY குரோமோசோம் இணைஞ்சிச்சுன்னா அது வந்து XY குரோமோசோம்ங்கிறனால மேல் சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் பயாலஜி அண்ட் குரோமோசோம் பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. Sex is determined biologically. Most people are identified as man or woman based on their anatomical structure. செக்ஸ் அப்படிங்கிறது பயாலஜிக்கல் டிட்டர்மைன் சொல்லிட்டோம். நிறைய பீப்புள் வந்து மேன் அப்படின்னா இவங்க தான், உமன் அப்படின்னா இவங்க தான் அப்படிங்கிறத அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, sex and gender. Sex and gender are two words that refers to the difference between male and female. Though these two terms are commonly used interchangeable, there is a distinct difference between sex and gender. Sex and gender அப்படிங்கிற வேர்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பேசிக்காக வந்து மேல் இப்படி ஃபீமேல் இப்படி அப்படிங்கிறத டிஃப்ரென்ஸு காட்டுறக்காக தான் செக்ஸ் ஜெண்டர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணோம். இந்த ரெண்டு வேர்டை நம்ம இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு இடையே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஸ் அண்ட் ஜெண்டருக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். செக்ஸ் இஸ் நேச்சுரல், கான்ஸ்டன்ட் அண்ட் யூனிவர்சல். ஜெண்டர் கிரியேட்டட் பை ஹியூமன். செக்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரல், ஃப்ரம் பர்த்தே வந்து டிட்டர்மின் பண்ணுறது தான் செக்ஸ். அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எந்த ஒரு சமயத்துலையும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அது யூனிவர்சல், இங்கே மட்டும் இல்லை, ஹோல் ஓவர் த வேர்ல்டு அது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெண்டர் அப்படிங்கிறது ஹியூமனால் க்ரியேட் பண்ண ஒரு விஷயம். நெக்ஸ்ட், ரெஃபர்ஸ் டு சைக்காலஜி அண்ட் ஃபிசியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ். செக்ஸ் அப்படிங்கிறது வந்து சைக்காலஜிக்கலும் அப்புறம் பேஸ்ட் ஆன் அவர் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான், அந்த டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி தான் செக்ஸ் டிட்டர்மைன் ஆகுது. ஆனால் ஜெண்டர் வந்து சொசைட்டி, சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஜெண்டர் இது. நெக்ஸ்ட்டு வந்து ரெஃபர்ஸ் டு பயாலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், பயாலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் செக்ஸ் டிட்டர்மைன்ட். இது வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன். செக்ஸ் அப்படிங்கிறத வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா மேல் ஃபீமேல் அப்படிங்கிறது. ஜெண்டர் வந்து மஸ்குலினிட்டி ஃபெமினிட்டி அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. செக்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் அட் பர்த், ஃப்ரம் பர்த்தே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கிறது தான் செக்ஸ். பட் ஜெண்டர் வந்து சொசைட்டியில் ஆஸ் தே க்ரோ தே அக்வயர்.
நெக்ஸ்ட் வந்து ரிமைன்ஸ் சேம் அக்ராஸ் டைம் அண்ட் கல்ச்சர். செக்ஸ் வந்து எப்போவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. எவ்வளோ டைம் ஆனாலும் எவ்வளோ கல்ச்சர் மாறினாலும் செக்ஸுங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஜெண்டர் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். செக்ஸ் வந்து ஈக்குவலாக வேல்யூ பண்ணுறாங்க, ஜெண்டர் வந்து அன்ஈக்குவலி வேல்யூடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜெண்டர் ரோல். ஃபர்ஸ்ட் ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து சோஷியலி லேர்ன்ட் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர் அசோசியேட்டட் வித் பீயிங் மேல் ஆர் ஃபீமேல். சொசைட்டி கிரியேட் பண்ண சர்டன் ஆட்டிடியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், மேல் இப்படி இருக்கணும் ஃபீமேல் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறது தான் ஜெண்டர். ரோல் அப்படின்னா பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீச்சர்னால் டீச்சர் என்னென்ன ரோல் நம்ம ப்ளே பண்ணணும்னு சர்டன் ரோல்ஸ் இருக்கும். டாக்டர்னால் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி சர்டன் பிஹேவியர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து ரோல். ஜெண்டர் ரோல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஜெண்டர் ரோல் இஸ் த பிஹேவியர் எக்ஸ்பெக்டட் ஆஃப் எ ஃபீமேல் ஆர் மேல் இன் எ பர்டிகுலர் கல்ச்சர், த ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் எ சொசைட்டி எக்ஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஈச் செக்ஸ். ஜெண்டர் ரோல் அப்படிங்கிறது ஃபீமேலுக்கும் மேலுக்கும் சர்டன் பிஹேவியர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி அந்த கல்ச்சர், அந்த ஆட்டிடியூட், ரோல்ஸ், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அந்தந்த செக்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுறது தான் வந்து நம்ம ஜெண்டர் ரோல் அப்படின்னு சொல்கிறோம். ஜெண்டர் ரோல் இன் சொசைட்டி. ஒரு சொசைட்டியில் என்னெல்லாம் இருக்கும்? ஃபேமிலி, கேஸ்ட், ரிலீஜன், கிளாஸ், லா அண்ட் ஸ்டேட், பாப்புலர் கல்ச்சர், மீடியா, கல்ச்சர் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்துலேயுமே வந்து ஜெண்டர் ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி அண்ட் ஜெண்டர் ரோல் இன் சொசைட்டி. The child's first influence in regards to gender role is family. ஜெண்டர் ரோல் பொறுத்த வரைக்கும் ஒரு சைல்டோட ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேன்னு பார்த்தோன்னா ஃபேமிலி. அதாவது அது ஃப்ரம் பர்த் வந்து அந்த ஃபேமிலியோட தான் இருக்கும். அங்கிருந்து தான் வந்து அந்த ஜெண்டர் ரோல் வந்து அந்த சைல்டுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. A child's first exposure to gender difference is learned through interaction with his or her parents. அதாவது ஒரு குழந்தை வந்து ஜெண்டர் டிஃப்ரென்ஸை ஃபர்ஸ்ட் எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் கூட பேசுகிறதுல தான் அந்த குழந்தை வந்து தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Parents tends to encourage the child to participate in gender specific activities. Parents எப்போவுமே வந்து சைல்டை வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு வீட்டில் இப்போ 2 குழந்தைங்க இருக்குது, ஒரு பாய் பேபி ஒரு கேர்ள் பேபி. அவங்களுக்கு எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஒரு டாய் வாங்குறதுலேருந்து ஒரு ட்ரெஸ் எல்லாமே வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேர்ள்னால் என்ன டாய் வாங்குவோம்? டால், ஒரு சாஃப்டான கிச்சன் செட்டு, சாஃப்டான திங்ஸ் எல்லாம் தான் கேர்ளுக்கு வாங்குவோம். இது பாய்னா காரு, ட்ரக்கு, மெக்கானிக் திங்ஸ் தான் வாங்குவோம். ஸோ அங்கேருந்து தான் வந்து பேரண்ட்ஸே அந்த மாதிரி தான் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓல்டு சிப்ளிங்ஸ் ஆல்சோ பிளேஸ் ஏ வைட்டல் ரோல். பேரண்ட்ஸ்க்கு அடுத்து சிப்ளிங்ஸ் தான் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. As gender role are socially constructed one, they vary from place to place. Gender role வந்து நம்ம சோஷியலாக கன்ஸ்ட்ரக்டட், சொசைட்டியால் டிட்டர்மைன் பண்ணுற ஒரு விஷயங்கிறனால அது பிளேஸ் டு பிளேஸ் மாறிட்டே இருக்கும். Society which follow patriarchy system depict male as superior, physically strong and protecting the family, and females are depicted as subordinate to male, managing the family, taking care of children and the sick. சொசைட்டி பேட்ரியார்டிக்கல் சொசைட்டினா மேல் டாமினன்ட் சொசைட்டி. அதில் வந்து மேல் எப்போவுமே வந்து சுப்பீரியராக இருப்பாங்க, ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதான் அவங்களோட ரோலாக சொல்கிறாங்க. ஃபீமேல் அப்படிங்கிறத எப்போவுமே மேலுக்கு சபார்டினேட்டாக தான் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னென்னா ஃபேமிலியை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், அவங்க சிக்காக இருந்தாங்கன்னா அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது தான் உமனோட வேலை. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் ட்ரெஸ்ஸும் பாய் அண்ட் கேர்ளுக்கு எவ்வளோ வேரி ஆகுதுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் கேர்ள். ஃபர்ஸ்ட் வந்து லேர்னிங் ஃப்ரம் மதர் த பிலீஃப், கஸ்டம், ப்ராக்டிஸ் அண்ட் அதர் கல்ச்சுரல் எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் டு தர் கல்ச்சுரல் குரூப். அவங்க அம்மா கிட்டேருந்து அவங்களோட கல்ச்சர், பிஹேவியர், பிலீஃப்ஸ் எல்லாமே வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்பிங் மதர் இன் ஃபேமிலி மெயின்டெனன்ஸ் அண்ட் ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஆர்ட். அவங்க அம்மாவை வந்து ஹெல்ப் பண்ணணும், ஃபேமிலி மெயின்டைன் பண்ணுறதுல, ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லலாம் ஹெல்ப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன், அப்புறம் கல்வியிலையும் கலைகள்லையும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கணும்னு சொல்கிறாங்க. லேர்னிங் டு மூவ் அண்ட் மிங்கிள் வித் பியர்ஸ் ஆஃப் சேம் செக்ஸ். அவங்க வந்து சேம் செக்ஸ் கேர்ள்னால் கேர்ளோட தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், அவங்க கூட தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிஸிங் மாடஸ்டி, பேஷன்ஸ் அண்ட் ஷைனஸ். ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாலாம் இல்லாமல் ரொம்ப பேஷன்ஸாக இருக்கணும், ஷைனஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரோல் ஆஃப் பாய் டு பி ஹெல்ப்ஃபுல் டு ஒன்ஸ் ஓன் ஃபாதர். அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஷோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் நியூ ஸ்கில் டு எக்ஸல் அண்ட் என்கரேஜ் எஃபர்ட் அண்ட் டிவோஷன் டு ஒர்க். எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும், நிறைய புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு எஃபர்ட் அதிகமாக பண்ணணும், ஒர்க்கில் வந்து எப்போவுமே டிவோஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Characters expected of women by the society. More participation in family routine, keeping home clean, neat and tidy, practicing hospitality. Family routine workல அதிக இன்வால்மெண்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, நீட்டாக வச்சுக்கணும்,
வர்றவங்களெல்லாம் நல்லா மரியாதையோடு வரவேற்கணும், இதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டணும், இதுலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒபேயிங் பேரண்ட்ஸ் அண்டர்கோயிங் ஹையர் எஜுகேஷன் அண்ட் டேக்கிங் அப் ஜாப்ஸ். பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்கணும், ஹையர் எஜுகேஷன் போய் நல்ல வேலைக்கு போகணும். அக்செப்டிங் த டெசிஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் இன் மேரேஜ் விஷயத்தில் அப்பா அம்மா பேச்சை கேட்கணும். காஷியஸ்லி மூவிங் வித் ஆப்போசிட் செக்ஸ் பர்சன்ட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணும். அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் மென்சுரேஷன் அண்ட் சைல்ட் ரியரிங். மென்சுரேஷன் பற்றியும் சைல்ட் ரியரிங் பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்பெண்டிங் எக்கனாமிக்கலி, நம்மளோட பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி செலவு பண்ண தெரிஞ்சு வச்சுக்கணும். கல்டிவேட்டிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். நிறைய புது கலைகளையும் கைவினை பொருட்கள்லாம் செய்கிறதுலையும் ஆர்வம் காட்டணும். டெவலப்பிங் குட் விர்ச்சுஸ் சச் அஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஃபெய்த் இன் காட். தன்னம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, அந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து டெவலப் பண்ணிக்கணும். மேனேஜிங் த ஃபேமிலி வித்தின் த இன்கம் அண்ட் அவைலபிள் ரிசோர்ஸ். நம்ம ஃபேமிலிக்கு என்ன இன்கம் இருக்கோ அதில் வந்து அதை வச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட அவைலபிளோ அதை வச்சு குடும்பம் நடத்த தெரிஞ்சிருக்கணும். கேரக்டரிஸ்டிக்ஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் மேல் பை த சொசைட்டி. கரேஜ், லீடர்ஷிப் குவாலிட்டி, நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும். ஏர்னிங் கெப்பாசிட்டி, சம்பாதிக்கிற தன்மை இருக்கணும். ஹையர் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், நல்ல ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், நல்ல ட்ரைனிங் போய் நல்ல ஜாப் போகணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ரொடெக்டிங் த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு வந்து அவங்க ரொம்ப ஏற்றுக்கணும். மென்டல் ஸ்ட்ரென்த் டு ஓவர் கம் த ப்ராப்ளம். ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஜெண்டர் ரோல் வந்து பட் இந்த சுச்சுவேஷனில் இப்போ எல்லாம் பார்த்தோன்னா ஜெண்டர் ரோல் ஃபேமிலியில் வந்து ஜெண்டர் ரோல்னால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா இப்போ ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மேலும் வந்து குக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. குழந்தைகளை பார்த்துக்கிறது, பெரியவங்களை பார்த்துக்கிறது, ட்ரெஸ் வாஷிங்லேருந்து எல்லாமே வந்து ஹாஃப். ஏன்னா இப்போ உமனும் ஒர்க்குக்கு போகிறனால 2 பேருமே ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒர்க்ஸ் எல்லாம். ஸ்லோலி சேஞ்சிங் ஓவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஜெண்டர் ரோல் இன் ஃபேமிலி. ஓகே, தேங்க்யூ.